சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். வியாசர்பாடி ஜீவா கணேசபுரத்தில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கணேசபுரம் மேம்பாலம் வட சென்னையின் போக்குவரத்து பாதையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணேசபுரம் மேம்பாலம் 4 வழி பாதையாக அமைக்கப்படுகிறது. இந்த மேம்பாலத்தின் மொத்த நீளம் 678 மீட்டர் ஆகும். இதில் 65% அதிகமான பணிகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. இந்த மேம்பாலத்தின் ஒரு முக்கிய அம்சம், பாதசாரிகள் மேம்பாலத்தின் கீழ் உள்ள சுரங்கப்பாதையை பயன்படுத்துவார்கள். மேம்பாலத்தில் நடைபாதைகள் இருக்காது. ரயில்வே துறைக்கு சொந்தமான 59 மீட்டர் நீள பகுதிக்கான மேம்பால பணிகளை சென்னை மாநகராட்சி ரயில்வே துறையின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளும். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 226 கோடி செலவிடப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இதற்கான பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு துவக்கப்பட்டது. இந்த பாலத்தை கட்டி முடிக்க 2 வருடமாகும் என திட்டமிட்டிருந்தாலும் 18 மாதங்களில் பணியை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பயன்பாட்டு பணிகளை மாற்றுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த 6 மாதங்களாக தாமதம் ஏற்பட்டாலும் ஜூலை 2026க்குள் பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி நெடுஞ்சாலையில் ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ளது கணேசபுரம். வியாசர்பாடி, குளத்தூர், மாதவரம், கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், மூலக்கடை ஆகிய பகுதிகளுக்கு செல்வோர் வியாசர்பாடி கணேசபுரம் ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து செல்ல வேண்டும். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இப்பகுதியில் சென்று வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் வியாசர்பாடி, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தேங்கி போக்குவரத்து தடைபடுவது வழக்கமாகி வருகிறது. வாகனங்களில் செல்வோர் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாமல் மாற்றுப்பாதை வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் 142 கோடி ரூபாயில் கணேசபுரம் மேம்பாலம் கட்ட சென்னை மாநகராட்சி ஒப்புதல் அளித்தது. பின் மேம்பால கட்டுமான தொகை 226 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கணேசபுரம் ரயில்வே மேம்பாலம் சென்னை ஐஐடியின் அங்கீகாரத்துடன் 600 மீட்டர் நீளம் 15 மீட்டர் அகலத்திலும் கட்டப்படுகிறது. இந்த மேம்பாலம் கன்னிகாபுரம் பகுதியில் தொடங்கி சென்னை அரக்கோணம் ரயில்வே பாதையை கடந்து அம்பேத்கர் கல்லூரி சாலை வழியாக பெட்ரோல் பங்க் வரை செல்கிறது. புளியந்தோப்பு ஆட்டுத்தொட்டியிலிருந்து செல்லும் போது இருவழி, வியாசர்பாடியிலிருந்து புளியந்தோப்புக்கு வரும்போது இருவழி என 4 வழி பாதையாக இந்த மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. ரயில்வே ஒப்புதல் பெற்று ரயில்வே பகுதியில் மட்டும் 58 மீட்டர் கட்டுமான பணி நடக்கிறது. இதற்காக 45 அடி உயரத்திற்கு இரும்பு தூண்கள் அமைக்கப்படுகிறது. ரயில்வே பாதை உள்ள பகுதியில் தான் கட்டுமான பணி தாமதமாகும். கட்டுமான பணிக்காக குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் சேவையை நிறுத்தி கொடுப்பதன் மூலம் விரைவாக முடிக்க முடியும் என கூறப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் பணிகளை பார்ப்போம். இது வியாசர்பாடி ரயில் நிலையம். இந்த சாலை பெரம்பூரிலிருந்து கணேசபுரம் செல்லும் சாலை. இது கணேசபுரம் பேருந்து நிலையம். பொதுவாகவே இந்த இடம் நெரிசல் மிகுந்த பகுதியாகவே காணப்படுகிறது. இந்த இடம் வியாசர்பாடி சுரங்கப்பாதை. இந்த சாலை அம்பேத்கர் கல்லூரியிலிருந்து தொடங்கி சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கம் ரயில் தண்டவாளத்தை கடந்து கன்னிகாபுரம் பகுதியை அடைகிறது. ரயில் தண்டவாள பகுதிகளில் மேம்பால பணிகளுக்காக தூண்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. இது அம்பேத்கர் கல்லூரி செல்லும் சாலை. இந்த இடத்தில் தான் நிலம் கையகப்படுத்தும் பணி காரணமாக மேம்பால பணிகள் கிடப்பில் இருந்தது. தற்போது இந்த இடத்தில் இருந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கணேசபுரம் மேம்பாலம் இந்த இடத்தில் முடிவடைகிறது. இது ஏரிக்கரை பேருந்து நிறுத்தம். இங்கிருந்து வலதுபுறம் சென்றால் அம்பேத்கர் கல்லூரி, எருக்கஞ்சேரி, மூலக்கடை, மாதவரம் ஆகிய பகுதிகளை அடையலாம். இடதுபுறம் சென்றால் வியாசர்பாடி ஜீவா வழியாக பெரம்பூர் அடையலாம். தற்போது எதிர் திசை கன்னிகாபுரம் பகுதியில் நடைபெறும் பணிகளை பார்ப்போம்.
இது கன்னிகாபுரம் ஆடுதொட்டி புளியந்தோப்பு செல்லும் பகுதி. இந்த பகுதியில் தூண்கள் அமைக்கும் பணிகள் முடிந்து சாய்தளம் அமைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 70% பணிகள் முடிந்துவிட்டது. இந்த மேம்பாலம் முழுவதுமாக கட்டிப்பிடிக்கப்பட்டால் பெரம்பூர், புரசைவாக்கம், எருக்கஞ்சேரி, திருவிக நகர் மற்றும் புளியந்தோப்பு போன்ற முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். இது மக்களின் பயண நேரத்தை குறைத்து அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும். மேம்பால பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் வடசென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைவதோடு வேசற்பாடி பகுதி மக்களின் வளர்ச்சியும் மேம்படும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.